தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ். தூயாதி தூயவரே தூயாதி தூயவரே தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பார்வோனின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவை நோயை நீக்கினீரே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோயை நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின். தூயாதி தூயரே பாடுவோம். தூயாதி தூயவரே தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே மது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமொன்று என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினம் என் உள்ளம் கழும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி
துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு சேர்ந்து பாடுவோம். உயிருள்ளவரேனில் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரேனில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரேனில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகமாறுமே. பாரில் எனக்கு பாரில் எனக்கு பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரேனில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, நான் பாடுவேன். ஆராதனை 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 மக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. பாடலாமா? உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை சபையார் யாவரும் இணைந்து உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே உயர்த்திடுவே. உம் அன்பை பாடிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே. உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உயர்த்துவோம். ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுவோமா? உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம். மகிமை நிறைந்தவரே மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே,
மகிமை நிறைந்தவரே, மகிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம். உமக்கே ஆராதனை, உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை. உமக்கே ஆராதனை, நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம். உமக்கே ஆராதனை, உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை. உமக்கே உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே. கடந்த 10 மாதங்கள் உண்மை உள்ளவராயிருந்தீரே, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே. துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே. துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 ஆராதனை. அப்படி இருக்கிற இடத்துல இடமில் நின்று கூட உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு பாடுவோம், உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீர் செய்த நன்மைகள், நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உமக்கே ஆராதனை, உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம். உமக்கே ஆராதனை, நீ செய்த நன்மைகள் ஓ ஜீசஸ். உமக்கே ஆராதனை, உந்தன் கிருபைகள். உமக்கே நாமம் உயர்த்திடுவேன், நாமம் உயர்த்திடுவேன். அன்பை பாடிடுவேன், நாமம் உயர்த்திடுவேன். நாமம் உயர்த்திடுவேன், நாமம் உயர்த்திடுவேன். அன்பை பாடிடுவேன். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புத
நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பாடுவோம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். நல்ல கரங்களை தட்டி இந்த புதிய மாதத்திலே அவராலே ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரகதல மரபதல மரியாதல ரவா. ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். இயேசுவால் அவராலே ரபலகதலரா. ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இப்பொழுது தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இப்பொழுது தாருமையா. சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களதின் ஜெபம் கேளும். பதில் தாரும் பதில் தாரும் கண்ணீருக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல மகதல ரபகஷேரதல மரமணலா. உம்முடைய ஆவியினால் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த புதிய மாதத்தில் அவருடைய பலத்தினாலே ஆகும் ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாம். உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும். ரேஹந்துரம ஷேஹந்தலரம. காலை வேளையில ஆகும் இயேசுவே தாமாகும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று
தேவாவியே ஜீவநதியே என்னில் கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. இந்த புதிய மாதத்தில் இந்த காலவெளியில புதிய கிருபைகளால் ஓ ஜீசஸ் ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. ஓ ரபமலமா தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே. ஜீவ ஊற்றினால் என்னை நீரைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே. ஜீவ ஊற்றினால் என்னை கேட்போமா தனி தந்திட நான் செழித்தோங்கிட. கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஜீவத்தோ ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. இந்த காலவேளையில புதிய கிருபைகளால் புதிய பலத்தால் நம்மை அலங்கரிக்கிற தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். மனிதியே என்னில் பொங்கி பொங்கி வா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை. ஓ எங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். குட்டியின் ரத்தத்தினால் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. புதிய கிருபைகளால் ஓ நிரப்புகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த 10 மாதங்கள் உமக்கே ஆராதனை. ஓம் கிருபைகள் தாராளம் உமக்கே ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் செய்த நன்மைகள்? நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி உம் நாமம் உயர்த்திடுவே. உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே. உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. நல்ல கரங்களை தட்டி இந்த 10 மாதங்கள் எவ்வளவு ஆச்சரியமாய் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் நீர் எங்களுக்கு பாராட்டின எங்கள் குடும்பத்திற்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. ஹalleluya. கண்களை மூடி ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய இரக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரியதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. நீர் நல்லவர் சர்வ வல்லவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர்.
உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன். சொல்லுவோம், நீ நல்லவர், நீர் நல்லவர். நீங்க பாடுங்க, நீர் நல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஓ, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவை காலைதோறும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா, துக்கங்களை, ஐயா துக்கங்களை சுமன். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு, ஓ க்ளோரி க்ளோரி, உங்க அன்பிற்கு. அவை காலைதோறும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுவோம், நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா, உம்மேலே விழுந்ததையா. ஐயா, உம்மேலே விழுந்ததையா. நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர்.
சொல்லுவோம் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சேர்ந்து பாடுவோம். மனதுருகும், எஸ், மனதுருகும் தெய்வமே இயேசையா, துதி பலிய செலுத்த வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ நல்லவர், நீர் வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. கரங்களை தட்டி எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். ஆமென். அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவது எத்தனை பெரிய பாக்கியம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி Mighty Father, இந்த காலை வேளையில கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த 10 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்தாரே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கடந்த 10 மாதம் கண்ணின் மணி போல எங்களை காத்து இந்த 11வது மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சற்றாகிலும் தகுதி இல்லாத எங்களை, என்னை உம்முடைய இரத்தத்தினாலே கழுகி உமக்கு முன்பதாக மகனாக மகளாக கொண்டு வந்து எங்களை நீதிமான்களாக்கி எங்களை உம்முடைய சமூகத்தில் நிறுத்துகிறீரே. எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். கர்த்தருடைய அற்புதமான கிருபை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். கர்த்தருடைய அற்புதமான கரம் உங்களோடு கூட இருக்கும். கடந்த நாட்களிலே கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்தது போல இந்த புதிய மாதத்திலும் ஆச்சரியமாய் கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். ஆமென். கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய அற்புதமான புயம், அவருடைய கரம் இந்த புதிய மாதத்திலும் ஆச்சரியமாய் நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிற வேலைகளிலே கர்த்தருடைய கரம் இருப்பதை மற்றவர்கள் கண்டு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய பலத்த கிரியைகளை கர்த்தர் நடப்பிப்பாராக. கர்த்தர் தம்முடைய பலத்த கிரியைகளை நடப்பிப்பாராக. ஹல்லேலூயா. ஈசாக்கை பார்த்து எதிரிகள் சொன்னார்கள், நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ பலத்தவனானா என்று துரத்தி விட்டார்கள். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது, யார் துரத்தினார்களோ அவர்கள் தேடி வந்து சொன்னார்கள், கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லும்படியான கிருபைகளை, அனுக்கிரகத்தை கர்த்தர், அப்படிப்பட்ட ஒரு வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறப்பாராக என்று மனதார உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
ஹalleluya. இந்த காலை வேளையிலே புதிய மாதத்திலே கர்த்தருடைய பலத்த கிருபையின் கரம் உங்கள் மத்தியிலே விளங்க வேண்டுமானால் ஹalleluya, வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தர் அற்புதமான கிருபைகளை தருவாராக. இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டது போல இந்த புதிய மாதத்திலே ஆவிக்குரிய கிருபைகள் அனுக்கிரகங்களை தரும்படி கர்த்தர் வானத்தை திறப்பாராக. தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்ற வார்த்தையின்படி சகலவிதமான ஆவிக்குரிய அனுகூலங்களினாலே கர்த்தர் நிரப்புவாராக. ஆவிக்குரிய அனுகூலங்களினாலே நிரப்பப்படும் பொழுது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் தானா வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆவிக்குரிய கிருபைகளுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இம்மைக்குரிய காரியங்கள் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தருளுவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் அப்படியே நம்முடைய திருச்சபையினுடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படி நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களுடைய திருச்சபை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஆராதனை வேளைகளிலே கர்த்தருடைய பலத்த கரம் கூட இருப்பதாக எங்களோடு கூட இணைந்து கொண்டு இந்த ஜெபத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ள நான் கேட்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா ஆராதனை நேரங்களிலே கர்த்தருடைய பலத்த கரம் கூட இருப்பதாக. ஹalleluya, mighty God, mighty God, hallelujah. மாதத்தின் முதல் ஞாயிறு மாலையிலே ஹalleluya விசேஷித்த ஹalleluya பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான நிறைவின் கூட்டத்திலே ஹalleluya பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக கூட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் பலத்தின் மேல் பலனடையும்படி கர்த்தர் தம்முடைய கிருபைகளை அளவில்லாமல் பொழிந்தருளும்படி நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். என்னோடு கூட புலம்பல் 3ஆம் அதிகாரம், The book of Lamentation chapter 3 verse 22 and 23. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வார்த்தைகளை நாம் சேர்ந்து வாசிப்போமா? புலம்பல் 3, 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த புதிய மாதத்தில், இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா. சேர்ந்து சத்தமாய் சொல்லலாமா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைக்காக நான் துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் என்பது மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை என்கிற அந்த நிலை அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் தகப்பனே, சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நீர் கொடுக்க போகிற வார்த்தை என்ன என்று என்னுடைய உள்ளம் வாஞ்சித்து கொண்டிருந்த பொழுது, ஆமென், வாஞ்சித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளில் ஒன்று, ஒரு நண்பன் நடுராத்திரி போய் இன்னொரு தன்னுடைய நண்பனுடைய வீட்டை தட்டி, என் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு முன்பதாக வைப்பதற்கு அப்பம் ஒன்றும் இல்லை, ஆகவே என் பிள்ளைகள் ராத்திரியில எழுந்தவர்களுக்கு பசி உண்டாகும், அவர்கள் பசியை தீர்ப்பதற்கு, அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு, அவர்களுக்கு முன்பதாக வைப்பதற்கு அப்பம் வேண்டும், நீ எனக்கு 3 அப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நண்பன் கேட்ட பொழுது, நண்பனே, நான் படுத்து விட்டேன், பிள்ளைகள் எல்லாரும் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எழுந்து உனக்கு கொடுக்க கூடாது,
கொடுக்க முடியாது என்று நண்பன் சொன்னாலும் பிறகு ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய நண்பன் வருந்தி கேட்டது நிமித்தம் எழுந்து போய் தன்னுடைய நண்பனுக்கு கொடாதிருப்பானோ என்று அந்த உவமைகளிலே கர்த்தர் சொல்லுகிறது போல, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக வைப்பதற்கு ஆண்டவரே, என்னுடைய திருச்சபைக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் நீர் அவர்களுக்கு முன்பதாக கொடுப்பதற்கு நீர் வைத்திருக்கிற வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவ சமூகத்திலே ஜெப சிந்தையோடு கூட காத்து கொண்டிருந்த பொழுது இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கையை குலுக்க சொல்லுங்க, முகத்தை பார்த்து, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான கிருபை நம்மோடு கொண்டிருப்பதாக. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஆமென். முடிவில்லாத இரக்கமுடைய அற்புதமான தேவன். அதைத்தான் எரேமியா சொல்லும் பொழுது புலம்பல் 3:23 உம்முடைய உண்மை பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய உண்மை பெரியதா இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லலாமா? இந்த காலை வேளையில கர்த்தருடைய இரக்கம், அவருடைய இரக்கத்திற்காக, பிகாஸ் இஸ் கம்பேஷன் இஸ் ஃபெயில் நாட் என்று நமக்கு கொடுக்கிற தேவனுடைய அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். It is of the Lord's mercy that we are not consumed, because his compassion fail not. Amen. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். அவருடைய இரக்கம் அற்புதமானது. சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லும் பொழுது 103 சங்கீதத்தினுடைய 13 வசனத்தில், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். ஹல்லேலூயா. Like as a father pitieth his children, so the Lord pitieth them that fear him. தேவனுக்கு முன்பதாக யார் உண்மை உத்தமத்தோடு அவருக்கு பயந்திருக்கிறார்களோ, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இரக்கம் அது முடிவில்லாத இரக்கம். அவருடைய இரக்கம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிற ஒரு அற்புதமான இரக்கம். ஆமென். இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட மேலான விசேஷமான இரக்கத்தினாலே இந்த புதிய மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த போகிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. அவர் ஒருவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த நேரலையிலே, இந்த காலை வேளையில கர்த்தர் எனக்காக இன்றைக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன என்று ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய இரக்கத்தை அளிப்பாராக. ஆமென். காரணம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தை சொல்லும் பொழுது ஏசாயா 54 அதிகாரம், ஏசாயா 54 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. For a short time I went away from you, but now I will bring you back myself, because I feel very sorry for you. Hallelujah. எத்தனை அற்புதமான இரக்கமுடைய ஜீவனுள்ள தேவன் பாருங்கள். அற்ப காலம் மூண்ட கோபத்திலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. For a moment I become very angry with you and I turn away from you, but now I will be kind of you, because my love for you continues forever. That is what the Lord your Redeemer says.
ஆமென். அற்ப காலம் மூண்ட கோபத்திலே இமைப்பொழுது உனக்கு என் முகத்தை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் மட்டுமல்ல, இந்த வருடத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு நித்திய கிருபையுடன் இறங்குகிற அற்புதமான இரக்கத்தினால் கர்த்தர் நம்மை நிறைப்பாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. It is of the Lord's mercies that we are not consumed. அவருடைய கிருபை மாத்திரம் நம்மோடு இல்லாதிருந்திருந்தால் எப்பொழுதோ நாம் நிர்மூலமாயிருப்போம். ஹல்லேலூயா. 94ஆம் சங்கீதத்தினுடைய 18ஆம் வசனம் என் இருதயத்தை தட்டி கொண்டிருந்தது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. உண்மைதானா? கர்த்தருடைய கிருபை தான் நம்மை இம்மட்டும் தாங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை என்னோடு ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி இதை குறித்து சொல்லும் பொழுது, யோனா 2:8 பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று தீர்க்கதரிசி மூலமாக இந்த காலைவேளையிலே கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் கிருபையை போக்கடிக்காதீர்கள். பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லிடலாமே, நீங்கள் கிருபையை போக்கடிக்காதீர்கள். ஆமென். கிருபையை போக்கடிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் இருக்கக்கூடாது. சங்கீதக்காரர் தாவீது கர்த்தர் அவரை எத்தனை உச்சத்திலே உயர்த்தினாலும் அவருடைய கிருபையை அவர் மறக்கவே இல்லை. ஆமென். 59ஆம் சங்கீதத்தினுடைய 16ஆம் வசனத்திலே அதை அழகாக அறிக்கை செய்கிறார். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். ஹல்லேலூயா. காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். சொல்லலாமா இந்த வார்த்தையை சேர்ந்து? காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். ஆமென். ஆக இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவருடைய இரக்கங்களுக்கு, சத்தமா சேர்ந்து சொல்லுங்க, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் கர்த்தர் வைத்திருக்கிற கட்டளைகள் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமென். வாக்குத்தத்தத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதை விட அதிலே இருக்கிற கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக முக்கியம். ஆமென். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதை விட அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நாம் கீழ்ப்படியும்படி தேவன் வைத்திருக்கிற கட்டளை என்ன என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லாமா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நல்லது. அதை விட அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற கட்டளை என்ன என்பதை நீங்கள் கவனம் செலுத்த நான் கேட்கிறேன். எவ்ரி ப்ராமிஸ் there is a condition. ஹல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் நிறுத்தி நிதானமாக வேர்ட் பை வேர்ட் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்கிற வாக்குத்தத்தத்திற்கு பின்பதாக மறைந்திருக்கிற கட்டளை என்ன? புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை வேர்ட் பை வேர்ட் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய நடத்துதலுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. தேவ நடத்துதலுக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். ஆமென். ஆக இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வேர்ட் பை வேர்டு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நடத்துதலுக்காக எத்தனை நெருக்கங்கள், இக்கட்டுகள் எது வந்தாலும் கர்த்தரை நடத்துவார் என்று அவரை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆமென்.
ஒருவேளை உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள் பல கேள்விகளை கேட்கலாம். நீ கர்த்தரை நம்பியிருந்தாயே, கர்த்தரை சார்ந்திருந்தாயே, ஏன் உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது? ஏன் இத்தனை தடைகள் வருகிறது? ஒன்றும் இல்லாதவர்களெல்லாம், உலகத்தாரெல்லாம் எவ்வளவு ஆஹா ஓஹோன்னு இருக்கிறாங்க. ஆனால் நீ தொட்டதுக்கெல்லாம் கர்த்தர் கர்த்தர் சொல்றியே, கர்த்தர் உனக்கு இந்த காரியத்தை ஏன் செய்யலன்னு பல காரியத்தை நிந்திக்கிறது போல, கேள்வி கேட்கிறது போல பல சூழ்நிலைகளிலே உள்ளம் உடைந்து போகிற நிலைமை வரலாம். ஆனால் நமக்குள் இருக்க வேண்டிய தைரியம், நமக்குள் இருக்க வேண்டிய உறுதி, என் தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் எனக்கு சிறப்பானதை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்வேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? நான் உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்வேன். அல்லேலூயா. ஆக இந்த வாக்குத்தத்தத்திற்கு பின்பதாக மறைந்திருக்கிற கட்டளை என்ன? கர்த்தர் என்னை எனக்காக நிச்சயமாக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் என்று நாம் அவரில் வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் தேவனுடைய தாசன் சொல்கிறார், நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மட்டும் இல்லாதிருந்தால் எப்பொழுதோ நாம் நிர்மூலமாயிருந்திருப்போம், எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம், எப்பொழுதோ நம்முடைய பெயர் கூட மறைந்து போயிருக்கும். ஆமென். நிச்சயமாய் சங்கீதக்காரராகிய தாவீது இந்த வார்த்தையை உண்மையாகவே மகிழ்ச்சியோடு சொல்லியிருப்பார், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. எத்தனை பேர் தாவீதோட இணைஞ்சு சத்தமா சொல்ல போறோம், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. எரேமியா தீர்க்கதரிசி உளமாற தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று அறிக்கை செய்வது போல, தேவனுடைய தாசர்களாகிய அவர்களோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து வருகிற செய்ய போகிற தேவனுடைய கிருபைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வது அவசியமாயிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபையே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எப்பொழுதோ நிர்மூலமாயிருந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் இன்றைக்கும் நிற்கிறோம் என்றால் நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய சாமர்த்தியத்தினாலோ, நம்முடைய அனுபவத்தினாலோ அல்ல, அவருடைய கிருபைதான். சத்தமாமேன்னு சொல்லலாமா? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு நிர்மூலமாயிருப்போம். ஆமென். இந்நேரம் சூழ்நிலைமைகளை பார்த்தால், நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்தால், we will perish. ஆமென். எப்பொழுதோ நாம் அழிந்திருக்க வேண்டும். அதையே இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பாய் நான் எடுத்தேன். நிர்மூலமாயிருந்திருப்போம். ஆமென். ஆனால் கிருபை தாங்குகிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து சில அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வியந்து போய் தேவனுடைய நடத்துதலை ஆச்சரியத்தோடு அவர் அறிக்கை செய்த 3 வார்த்தைகளை சொல்கிறேன். நம்பர் 1, துணையாயிராவிட்டால் நிர்மூலமாயிருந்திருப்போம். ஹல்லேலூயா. If you are not a helper, amen, we will perish. நீர் எனக்கு துணையாய் இருந்திருக்காவிட்டால் நிர்மூலமாயிருந்திருப்போம். ஆமென். நம்பர் 2, பக்கத்தில் இராவிட்டால் நிர்மூலமாயிருந்திருப்போம். If you are not by our side, we will perish. ஆமென். பக்கத்தில் இராவிட்டால், மகிழ்ச்சியாய் இராதிருந்தால், நம்பர் 3, மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நிர்மூலமாயிருந்திருப்போம். சத்தவர் ஆமென் சொல்லலாமா? நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. நம்பர் 1, துணையாய் இராவிட்டால். என்னோடு கூட 94ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வீர்களானால், 94ஆம் சங்கீதத்தினுடைய 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். ஆமென். If the Lord had been my help, my soul would soon have lived in the land of silence. ஆமென். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால், ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு துணையாய் இருந்திருக்காவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். ஆமென் சொல்லலாமா? எத்தனை அற்புதம்! இந்த காலை வேளையில
கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய அற்புதமான தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய அற்புதமான தேவ கரம் உங்களுக்கு துணையாய் இருக்கிறது. தைரியமாயிருங்கள். எதை குறித்தும் பயந்து சோர்ந்து போக வேண்டாம். உன்னை ஒரு வழி செய்கிறேன், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி உங்களை நிந்திக்கிற, உங்களுக்கு விரோதமாய் மலை போல எழும்பி நிற்கிற திரளான கூட்டங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் பக்கத்திலே கர்த்தர் கூட இருந்து, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி உங்களுக்காக வழக்காடுகிற தேவனுடைய கரம் உங்களோடு கூட செயல்பட போகிறது. ஆமென். ஏசாயா 41 அதிகாரம், ஏசாயா 41:13-14 பாருங்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். Yes, I am the Lord your God. I will hold on your right hand. I say to you, do not be afraid. I will help you. Amen. உன் வலது கையை பிடித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த காலை வேளையிலே, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். யாக்கோபினும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென் சொல்லலாமா? யாக்கோபு எனும் பூச்சியே, ஒருவேளை மற்றவருடைய பார்வைக்கு ஒரு அருவருப்பான ஒரு ஜந்தை போல துடைத்து போடுகிற, தூக்கி எறிகிற நிலையிலே நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவனுடைய வசனத்தின் அதிகாரத்தோடு சொல்கிறேன், ஒருவேளை மற்றவருடைய பார்வைக்கு நீங்கள் அற்பமானவர்களாய் போல காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தருடைய பார்வையிலே நாம் விசேஷமானவர்களாய் இருக்கிறபடியால் அவர் நமக்கு துணை நிற்கிறார். ஆமென். ஆகவேதான் தேவதாசர்களோடு இணைந்து நாமும் சொல்ல முடியும், அவர் எனக்கு துணையா இருந்திருக்காவிட்டால் எப்பொழுதோ நிர்மூலமாய் இருந்திருப்போம். ஹல்லேலூயா. அவர் எனக்கு துணையாய் இருந்திருக்காவிட்டால், யாக்கோபை தேடி கொண்டு ஓடி வருகிறான் லாபான், திரளான ஆட்களை திரட்டி கொண்டு வருகிறான். அந்த இரவு கர்த்தர் லாபானோடு எச்சரித்தார், நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமையை பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் லாபானோடு போராடினார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? அதை யாக்கோபுக்கும் வெளிப்படுத்தினார். அதுதான் யாக்கோபு சொல்லி காமிக்கிறார். கர்த்தர் மட்டும் என் பக்கத்துல இல்லாதிருந்தா, எனக்கு துணையா இல்லாதிருந்தா, இந்நேரம் என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். ஆனால் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் கையிட்டு செய்கிற பிசினஸ்ல, உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் படித்து கொண்டிருக்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாய் கட்டமைத்து எழுப்பப்படுகிற பல காரியங்கள், பொய்யான பல காரியங்கள் எழும்பலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமென். ஆகவேதான் சங்கீதக்காரராகிய தாவீதோடு இணைஞ்சு சொல்ல முடியும். 94 சங்கீதம் 17 வசனத்துல வாசித்தோமே, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். ஆமென். அர்த்தம் என்ன? மரித்திருப்பேன். ஹல்லேலூயா. The land of silence. மரித்து போயிருப்பேன், ஆனால் நான் உயிரோடு கூட இருப்பது கர்த்தருடைய கிருபையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. 118 சங்கீதத்தினுடைய 17, 18 ஆகிய வசனங்கள். 118 சங்கீதத்தினுடைய 17, 18. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. I shall not die but live and declare the works of the Lord. ஆமென். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆமென். இந்த வார்த்தைகளை சேர்ந்து சத்தமா அறிக்கை செய்யலாமா? நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆமென்.
18ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. The Lord has disciplined me severely, but he has not given me over to death. ஆமென். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நான் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று தேவதாசர்கள் சொன்னது போல இந்த காலை வேளையில நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவர் எனக்கு துணையாயிராவிட்டால், ஆமென். நம்பர் 2, அவர் எனக்கு பக்கத்தில் இராவிட்டால். தேவதாசர்களுடைய அறிக்கை பாருங்கள். சங்கீதக்காரர்கள் தேவ சமூகத்தை நோக்கி அவர்கள் பாடி துதித்த அற்புதமான அவருடைய செய்கைகளை நினைத்து துதித்தது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய செய்கைகளை நினைத்து துதித்து மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். பக்கத்தில் இராவிட்டால், என்னோடு கூட 124ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ள நான் கேட்கிறேன். 124ஆம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் ஆண்டவருடைய அற்புதமான தேவனுடைய வார்த்தையை தேவ ஜனங்கள் தேவனை துதித்து பாடும்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை பாருங்கள். மனுஷர் எங்களுக்கு விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தர் எங்கள் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே எங்கள் பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் எங்கள் மேல் எரிகையில் எங்களை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். ஹல்லேலூயா. உண்மைதானா? மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான தேவனுடைய அனுக்கிரகம். அவர் நமக்கு துணையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர் நம் பக்கத்தில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சத்தமா இல்லையே சொல்லமா? கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். 121ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். ஆமென். The Lord is your keeper, the Lord is your shade of your right hand. ஆமென். இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்துல என் பக்கத்தில் அவர் இருந்திருக்காவிட்டால், தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை துதித்து பாடின ஒரு அற்புதமான பாடல் 124ஆம் சங்கீதம். அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது, மனுஷர் எங்களுக்கு விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தர் எங்கள் பக்கத்தில் இருந்திருக்காவிட்டால், கர்த்தர் தாமே எங்கள் பக்கத்தில் இருந்திருக்காவிட்டால், அவர்கள் கோபத்திலே எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆமென். எப்பொழுதும் நாங்கள் விழுங்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிற பொல்லாத பிசாசின் கையில் நம்மை ஒப்புக்கொடாதபடி இம்மட்டும் நம்மை காத்து வருகிற ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 91ஆம் சங்கீதத்துடைய 7ஆம் வசனத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. காரணம், கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்குள்ளே இருக்க வேண்டிய மகிழ்ச்சி, தைரியம், கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதே நேரத்தில் தேவ பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டிய எச்சரிக்கை என்ன தெரியுங்களா? கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். அவர் என்னை விட்டு விலகி போகாதபடி என் பாளையம், என் வாழ்க்கை, என் ஜீவியம் சுத்தமாயிருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எபிரேயர் 13:6 பாருங்கள். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர். இந்த வார்த்தையை சத்தம் அறிக்கை செய்யலாமா? எபிரேயர் 13:6 சத்தமா எல்லாம் அறிக்கை செய்யலாமே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மட்டும் எங்க பக்கத்தில் இல்லாவிட்டா, கர்த்தர் தாமே எங்கள் பக்கத்தில் இருந்திருக்காவிட்டால்
தங்கள் கோபம் எங்கள் மேல் எரிகையில் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆமென். சொல்றாங்கல்ல, கொஞ்ச நேரத்தில் என்ன சாப்பிட்டுருப்பான். ஆமென். நல்ல வேளை கர்த்தர் என்னை காப்பாத்தினார். 124 சங்கீதத்துடைய 6 வசனத்தை பாருங்கள். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. மூன்றாவது, மகிழ்ச்சியாய் இராதிருந்தால். ஆமென். இஃப் யூ ஆர் நாட் our joy. என்னோடு கூட 119 சங்கீதம் 119 சங்கீதம் 92 வசனத்தை பாருங்கள். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். ஆமென். If your law had not been my delight, I would have perished in my affliction. எத்தனை உண்மை! உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். நல்ல கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லலாமா? 119 சங்கீதத்தினுடைய 49, 50 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை அடியானுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாக தங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லலாமா? வசனத்தின் மேல் தாகமுடையவர்களாக, வார்த்தையின் மேல் தாகமுடையவர்களாக. நல்ல சத்தமரலிலே சொல்லுங்க. தேவ சத்தத்தின் மேல் தாகமுடையவர்களாக இருக்கணும். ஆமென். வசனத்தின் மேல் தாகமுடையவர்களாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் மூலமாய் பேசுகிறவர், வசனத்தின் மூலமாய் பேசுகிறவர். ஆமென். அந்த அனுபவத்தில் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த ஒரு வாக்குத்தத்தத்தையும் தேவ ஜனங்களுக்கு சபைக்கு முன்பதாக வைக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவருடைய கரத்திலிருந்து நான் வசனத்தை பெற்றுக்கொண்டாலும் 3 முறை கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவேன். ஹல்லேலூயா. 3 முறை கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்தின பிறகு நான் அதை தைரியமாக எடுத்து சொல்வதற்கு எனக்குள்ள ஒரு தைரியம் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்படி தொடக்கத்திலிருந்தே பழகி போயிட்டேன். ஆமீன் சொல்லலாமா? வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். சில தினங்களுக்கு முன்பதாக இந்த வசனத்தை நான் என்னுடைய டெய்லி அதிகாலை ஒவ்வொரு வசனத்தை ஆவியானவர் கொடுக்கிற வசனத்தை போடுவது வழக்கம். அப்படி போடும்பொழுது 3 பேர் மகிழ்ச்சியோடு புகழ்ச்சியோடு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக பல நாட்களாக என்னோடு பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில் உங்கள் வசனத்தை பார்த்த உடனே என்னுடைய ஆவியிலே நான் மகிழ்ந்தேன். சத்தமா இல்லையே சொல்லாமா? விதின் 5 மினிட்ஸில் 3 பேர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. சத்தம் ஆமீன் சொல்லாமா? அப்பொழுது மகிழ்ச்சியோடு என்னுடைய உள்ளத்தில் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் இந்த மாதத்தில் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தை வைத்திருக்கிறார் என்று என்னுடைய உள்ளம் மகிழ்ந்தது. கர்த்தர் அப்படி ஒரு வார்த்தை பேசும்பொழுது உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? அதில் நீங்கள் பழகி இருப்பீர்களானால் மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்குள்ளேருந்து பெருக்கெடுத்து வரும். அல்லேலூயா. நல்ல சத்தமாக இல்லை சொல்லுங்க. பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் நான் காரில் போயிட்டுருக்கிறேன், ஆம்னி வேனில் போயிட்டுருக்கிறேன். அப்போது கிலோமீட்டர் நோட் பண்ணுறதுக்காக பேனாவை எடுத்து என்னுடைய கையில் எழுதுகிறேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஆவியானவருடைய உள் உணர்வு, என்னத்தை கையில் எழுதுறேன்னு. நான் சொன்னேன், கிலோமீட்டர் நோட் பண்ணுறேன்டவரே, கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஆமேன். அப்போ உள்ளங்கையில் எழுதுனா
சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறியா? எஸ், உள்ளங்கையில் எழுதுனா சேஃபாக இருக்கும். நான் போய் கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்படி தான் உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன். ஆமேன். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன்னு அந்த வார்த்தை என்னோட பேசிகிட்டு இருக்கிறார். ஆமேன். அப்படி பேசி இருக்கிறதுக்குள்ளேயே என்னை ஒரு ஆட்டோ கிராஸ் பண்ணுது. அந்த ஆட்டோவில் போல்டு லெட்டரில் உன்னை என் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய உள்ளம் பொங்கி வழிந்தது. சத்தம் ஆமேன்னு சொல்லலாமா? அதைத்தான் எரேமியா சொல்றார் பாருங்க. எரேமியா 15:16. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன். தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் வசனத்தின் மேல் நாட்டமுடையவர்களாய், வசனத்தின் மேல் தாகமுடையவர்களாய், கட்டுக்கதைகளுக்கு செவியை விளக்குகிறவர்களாக அல்ல, வசனத்தின் மேல் தாகமுடையவர்களாக உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் கட்டி எழுப்புவீர்களானால் சங்கீதக்காரரை போல சொல்ல முடியும், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன், அமிழ்ந்து போயிருப்பேன். ஆனால் நான் அமிழ்ந்து போகாதிருப்பது உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. நான் எதிரிகளால் விழுங்கப்படாதிருப்பது உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருடைய அற்புதமான இரக்கத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். என் ஆத்துமா மௌனத்தில் வாசம் பண்ணாதிருப்பது நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் தேவன் கொடுக்கிற கிருபை. ஆமென். எழும்பி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற வார்த்தையின்படி தேவனே உம்முடைய அற்புதமான கிருபைக்காக, இரக்கத்திற்காக, சமூகத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி கொஞ்ச நேரம் அவருடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி. எத்தனை உண்மை, எத்தனை உண்மை ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சேர்ந்து உயர்த்துவோம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம்
என்னை உருவாக்கின கிருபையிது. சேர்ந்து உயர்த்துவோம். கிருபையே, ஆமென். மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அவர் எனக்கு துணையாய் இருந்திருக்காவிட்டால், அவர் எனக்கு பக்கத்தில் இருந்திருக்காவிட்டால், அவர் எனக்கு மகிழ்ச்சியாய் இருந்திருக்காவிட்டால் எப்பொழுதோ நான் நிர்மூலமாய் இருந்திருப்பேனே. நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. இந்த புதிய மாதத்தில் மட்டுமல்ல, இந்த வருடத்தில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லாததற்காக நன்றி. நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன். என் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன். என்னுடைய திருச்சபை விசுவாச குடும்பங்களை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன் என்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களா? தகப்பனே, உம்முடைய அற்புதமான இரக்கம், கிருபை, தயவுக்காக நன்றி. இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நின்று உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க, அவைகளில் மூழ்க, ஆண்டவரே, நீர் பாராட்டுகிற நல்ல கிருபைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற அற்புதமான ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி. தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிற ஜனங்களைப் போல் இல்லாமல், ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் என்று சங்கீதக்காரர் சொல்வது போல கிருபைகளை தந்து வழிநடத்துவீராக. உமது ஊழியக்காரன் இந்த காலை உம்முடைய சமூகத்தில் வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வலது கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக என்று கெஞ்சுகிறேன். உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு புகழ்ச்சியோடு புறப்பட செய்வீராக. நீங்கள் புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்ற வார்த்தையின்படி உம்முடைய செட்டைகளின் கீழ் வைத்து ஆரோக்கியத்தினால் நிரப்பி உம்முடைய பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியனாகிய நீர் உதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய அருமை இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்கள் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். அவருடைய கிருபை உங்களோடு கொண்டிருப்பதாக. பிரைஸ்.